என்ன தம்பி போட்டுருவோமா? அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். கன்சல்டன்சினா நீங்க காசு வாங்குவீங்களா? வேலை வாங்கி நாங்க வந்து வேலை வாங்கி தரக்கு. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில ஜாயின் பண்ணப்ப 5.5 வருஷம் ஒரே கம்பெனில இருந்தேன். உங்க கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அப்ப இதே கதையை நான் சொன்னாலும் என்னையும் போக பண்ணுவாங்க. இல்ல அப்ப என்ன பெனிஃபிட் கொடுப்பீங்கன்னு கேக்குறேன் ஒரு கம்பெனிக்குள்ள இருந்து. ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பெனிஃபிட் கொடுப்பீங்க? இல்ல ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறீங்க. என்ன பெனிஃபிட் கொடுப்பீங்க முதல்ல அத சொல்லுங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சு வச்சிருக்கேன். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வர்றேன். இது இல்லாம கோர்ஸ் படிக்கிறேன், அதை படிக்க வேலையை கத்துக்குங்க, வேலையை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சும்மா வேலையை கத்துக்க நான் இன்ஜினியரிங் சும்மா படிச்சு வந்தோமா நாங்க. எங்க காலங்காலமா கன்சல்டன்சினாவே கேண்டிடேட்ட ஒரு 300 ரூபாய் வாங்கிட்டு தான் நீங்க எல்லாம் வேலை வாங்கி கொடுப்பீங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்துக்கிறோம். என்ன விசேஷம்னா நம்ம எம்இசில ஸ்டெல்லர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற இந்த தொடர் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. எக்ஸல் ஹெச்ஆர் கன்சல்டன்சில இருந்து வணக்கம். வணக்கம் விஸ்வநாத விக்னேஷ். ஸோ விச்சு என்று செல்லமாக எங்கள் அனைவராலும் அழைக்கப்படுவார். ஸோ அவரை பற்றியும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்மளுடைய சேலரி பேக்கேஜஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நேரடியாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இவர் வாண்டடாக கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுக்கறதுக்காக வர வச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப பிஸியா இருந்த மேனு. ஸோ அவர் வந்து நம்ம வீடியோ கூப்பிட்டு வந்திருக்கிறோம். சொல்லுங்க, உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸல் ஹெச்ஆர் கன்சல்டிங் சர்வீசஸ்ங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா இது ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சி. நம்மளோட சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தரதுங்க. ஒயிட் காலர் ஜாப்ஸ் மட்டும் தான் பண்றோம், ப்ளூ காலர் ஜாப்ஸ் பண்றது கிடையாது. ஸோ மந்த் அண்ட் மந்த் பேரோல் ரன் பண்ணி தரது, இஎஸ்ஐபிஎஃப் ரிலேட்டடா வந்து இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணி மந்த் அண்ட் மந்த் இஎஸ்ஐபிஎஃப் ஃபைல் பண்ணி தரது, ஹெச்ஆர் கன்சல்டிங் கம்பெனிஸ் பண்ணி தரது. ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் செட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் செட் பண்ணி ஸ்டாஃப்ஸை ட்ரெயின் பண்ணி தரது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர்எம் சாஃப்ட்வேர் வந்து கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்றது. இதுதான் எங்களோட சர்வீசஸ்ங்க. ஹெச்ஆர் கன்சல்டன்சி. ஹெச்ஆர் கன்சல்டன்சி. கன்சல்டன்சினா நீங்க காசு வாங்குவீங்களா? வேலை வாங்கி நாங்க வந்து வேலை வாங்கி தரக்கு கேண்டிடேட்ட காசு வாங்க மாட்டாங்க. கேண்டிடேட் காசு வாங்க மாட்டீங்களா? கம்பெனிட்ட மட்டும் தான் வாங்குவோம். எங்க காலங்காலமா கன்சல்டன்சினாவே கேண்டிடேட்ட ஒரு 300 ரூபாய் வாங்கிட்டு தான் நீங்க எல்லாம் வேலை வாங்கி கொடுப்பீங்க. நாங்க கேண்டிடேட் வாங்க மாட்டோங்கிறது எங்களோட பாலிசி. நாங்க வந்து கம்பெனிட்ட சார்ஜ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓ, கம்பெனிஸ்ல நீங்க டைரக்டா சார்ஜ் பண்ணிக்குவீங்க. அப்ப கம்பெனிட்ட நீங்க சார்ஜ் பண்றீங்கன்னா அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு அடிமாட்டு விலைக்கு எங்களை வித்துருவீங்களா கம்பெனில? அந்த மாதிரி கிடையாதுங்க. அப்புறம் அதாவது ஒரு குவாலிட்டியான கேண்டிடேட் நம்ம கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு ரெக்வயர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி அவங்க கிட்ட வந்து அந்த ரெக்வயர்மெண்ட்டுக்கான அந்த ஸ்கில்லுக்கு வந்து சேலரி கரெக்டா இருக்குதா இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கில் செட்டுக்கான சேலரி இல்லை அப்படின்னா நெகோசியேட் பண்ணி அவங்கள அந்த சேலரிக்கு கொண்டு வந்து வைக்கிறது. இது மட்டும் இல்லாம கம்பெனி வந்து நாங்க எல்லா கம்பெனிஸ்க்கும் பண்றது இல்ல எனக்கு புரியல. கம்பெனிக்கு ஆள் எடுத்து கொடுக்கறது தானே உங்க வேலை? ஆமாங்க. இல்ல ஏன் கம்பெனி வச்சிருக்கிற எங்களுக்கு ஆள் எடுத்துக்க தெரியாதா? அது வந்து நீங்க தான் வந்து பண்ணணுமா? அது வந்து அவங்களுக்கான டைமை சேவ் பண்றது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள டே டு டே ஆப்ரேஷன்ஸ் பாக்குறக்கே டைம் கரெக்டா இருக்கும். ஸோ அதுல அவங்க போடுற எஃபர்ட் கரெக்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நாங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ராப்பர் குவாலிட்டியான கேண்டிடேட் கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணி. நீங்க எடுத்தா தான் குவாலிட்டியா வரும், நாங்க எடுத்தா குவாலிட்டியாவே கிடைக்க மாட்டாங்களா? டைம் சேவிங் அவங்களுக்கு. ஸோ இதுல வந்து அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு கேண்டிடேட்ஸ் பார்க்க முடியுமோ அவ்வளவு கேண்டிடேட்ஸ் பார்த்து ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க. நீங்க இப்ப என்ன மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை வந்து நீங்க ஃபில்டர் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூம்லயே பேசிக்கா செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஸ்யூம்லயே வந்து எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த இடத்துல அப்படியே பாஸ் பண்ணுங்க. எனக்கு சிறப்பான இது ரெஸ்யூம் ஜென்ரலா இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ வச்சு ரெஸ்யூம் ரெடி பண்றாங்க, இந்த கேன்வா யூஸ் பண்ணி ரெஸ்யூம் ரெடி பண்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா எனக்கு புரியாத ஒண்ணா இருக்குது. ரெஸ்யூம் வந்து ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்க கூடாதா? மேக்ஸிமம் 2 பேஜஸ் போலாம். இப்போ ஃப்ரெஷர்ஸா இருந்தாங்கன்னா ஒரு பேஜ் இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களோட எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குறத பேஸ் பண்ணி ஒரு 2 to 3 பேஜஸ் வரைக்கும். சும்மா அவங்களோட அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து டீடைலா போடுவாங்க தெரியுங்களா, அந்த அளவுக்கு டீடைலா இருக்கணுங்கிறது இல்ல. அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு இன்டர்வியூல போய் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஹெட்டிங்காவது போட்டு வைக்கணும். பேசிக்கான இன்ஃபோ இருந்தா போதும். அவங்க டீடைலா வந்து என்னன்னா பேராகிராஃபா டைப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ரொம்ப படமெல்லாம் வரைய தேவையில்லை. சிம்பிளான தலைப்புகளை கொடுத்தாவே போதும் ரெஸ்யூம்ல. அப்ப இந்த ரெஸ்யூம் வந்து இந்த ஃப்ரெஷருக்குலாம் ஒரே பக்கத்துல இந்த போட்டோ வச்சு இந்த பக்கம் ஒரு கட்டம், இந்த பக்கம் ஒரு கட்டம், இங்க ஒரு வட்டம், அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? கலரா ப்ரொஃபைல் வந்து கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது இல்ல, நீட்டா சிம்பிளா பாக்குறதுக்கு நல்லா இருந்தா சரி, அவ்வளவுதான்.
ஓகே, என்ன கண்டென்ட்? இப்போ ஒரு ரெஸ்யூம் 10 ரெஸ்யூம் உங்கள்ட்ட வருதுன்னா, ஓகே இந்த பையன் தேருவான், இந்த பையன் தேற மாட்டான் அப்படிங்கறத எதை வச்சு நீங்க முடிவு பண்ணுவீங்க? அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லங்க. ம். சோ எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எல்லாமே ஃப்ரெஷரா இருந்தா? ஃப்ரெஷரா இருந்ததுன்னா அவங்கள வந்து நம்ம ரெஸ்யூம்ல ஃபில்டர் பண்றதுங்கிறத விட நேர்ல வர சொல்லி அவங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருக்குதா, அவங்க வந்து ரெடி டு லேர்ன், ம். கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களா ம். அப்படிங்கறத பார்ப்போம். ஓ ஓகே. இது எப்படி ஜென்ரலா நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா இன்னைக்கு பசங்க யார் வந்தாலுமே நான் நல்லா கத்துக்குவேன் சார், நல்லா வேலை பார்ப்பேன் சார் தான் உங்கள்ட்ட சொல்லுவோம். நம்ம ம். கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு தெரியுது, தெரியல அப்படின்னா ஓப்பனா தெரியல சார், நான் கத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ற கேண்டிடேட்ஸ் நிறைய இருப்பாங்க. ம். தெரியாததை வந்து தெரிஞ்ச மாதிரி படம் போடுவாங்க ஒரு சிலர். தப்பு தப்பாவே ஆன்சர் பண்ணிட்டு அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்கள நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க ஜென்ரலாவே. ஓகே, இது ரிவீல் ஆயிருச்சு. அப்படி எவ்வளவு போய் தப்பு தப்பா பதில் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் ஆகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்றீங்க, அப்புறம் மெயினா வந்து ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்றோம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒவ்வொரு கம்பெனில எவ்வளவு வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் லாங் ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க கம்பெனில. நிறைய பேர் குவிக் ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க செட் ஆகவே மாட்டாங்க. இந்த கம்பெனிக்கு போனாலும் அவங்க அடுத்தது ஒரு வருஷம் சேலரி ஹைக் வாங்கிட்டு வேற பக்கம் ஜம்ப் அடிப்பாங்க. இல்ல இப்ப சார் இல்லைங்க, இப்ப என்னன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா 20,000 சம்பளத்துல ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்னா ஒரு வருஷம் எனக்கு கழிச்சு இன்னொரு கம்பெனி 30,000 கிடைக்குது. 10 வருஷத்துக்கு 10 கம்பெனில வேலை செய்யக்கூடாதுங்க. ஒவ்வொரு கம்பெனில ஒரு 10,000 சேலரி. அது வந்து எப்படின்னா ஒரு கம்பெனில வித் ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு இது எக்ஸாம்பிளே அதுதான். சோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா 2 to 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்தாங்கனால இங்க இருப்பாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. வந்தாங்கன்னா சரி ஒரு வருஷம் இருந்துட்டு வேற கம்பெனிக்கு ஜம்ப் அடிச்சு போயிருவாங்கங்கிறது இருக்கக்கூடாது. ஓ ஓகே. சோ அப்ப நீங்க கம்பெனியும் வந்து இவங்களுக்கான இன்வெஸ்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு ட்ரெயின் பண்ணி எல்லாம் கொடுக்கறது டைம் வந்து அவங்க உள்ள போய் செட்டில் டவுன் ஆகுறது 3 months ஆயிரும். சோ அதுக்கப்புறம் அவங்க 7 monthsல போறாங்க, அது நோ யூஸ் அவங்களுக்கு. ஓ அதனால சரி. இப்ப நீங்க ஜென்ரலா ஒரு ஃப்ரெஷர் பக்கம் வரேன் நானு. ஒரு ஃப்ரெஷரா இருந்தா ஒரு கம்பெனிக்குள்ள இப்பதான் ஜாயின் பண்ண போறாங்கன்னா உங்க கருத்துப்படி எவ்வளவு நாள் மினிமம் ஒர்க் பண்ணணும் அந்த கம்பெனில? ஃப்ரெஷரா போறாங்க அப்படின்னா ஒரு 2 to 3 years ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரே கம்பெனிலயா? ஆமா. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில ஜாயின் பண்ணப்ப 5.5 வருஷம் ஒரே கம்பெனில. உங்க கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இப்ப இதே கதையை நான் சொன்னாலும் என்னையும் பூம் பண்ணுவாங்க. பூமர் அங்கிள். எஸ் கம் ஆன் அங்கிள். நீங்க வந்து அப்போ வந்து நீங்க 5 வருஷம் இருக்க 10 வருஷம் ஒரே கம்பெனில வேலை செய்வீங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா இங்க ஃப்ரெஷரா இருக்கிறப்ப வந்து அவங்க ஒரு 2 to 3 years இருக்கும்போது எண்ட் டு எண்ட் எல்லாமே ப்ராசஸ் கத்துக்குவாங்க. நான் போய் 2 நாள்ல கத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் திறமையானவன், அந்த அளவுக்கு கொஞ்சம் அறிவுள்ளவன். அந்த கம்பெனில ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் படி அவங்க செட் ஆகி அவங்க கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இல்ல நான் கொஞ்சம் அறிவானவன், நான் ஒரு 6 மாசத்துலயே கத்துக்கிட்டேன்னா நான் வெளியே போயிடலாமா கம்பெனி விட்டு? கண்டிப்பா போக கூடாது. ஒரு 2 years மினிமம் இருந்துட்டு போகணும் ஒரு கம்பெனில. சரி, இப்ப நான் 2 years உங்களோட ரெஸ்யூம்க்கு வந்து வேல்யூவே இல்லாம போயிடும் குவிக்கா ஜம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. ஓ அப்படியே விஷயம். ஓகே. ஸோ அப்போ வந்து மினிமம் 2 வருஷமாவது வேலை செய்யணும். சரி ஓகே. இப்போ நான் அப்படியே இந்த வேலைக்கும் வந்துட்டோம். வேலையில இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷரா இன்ஜினியரிங் கேட்டகரியில ஃப்ரெஷரா இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பேசிக் சம்பளமா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி கொடுக்குது? 15,000. 15,000? ஐயா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கு? ப்ரொபேஷன் பீரியட்ல அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரெஷருங்க, ஒரு வேலையே தெரியாதவங்களுக்கு அப்படிங்கும்போது ஒரு வேலை தெரியாத எங்களை எதுக்கு நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்க? எடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் முடியும் போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி சேலரி ஹைக் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா. இல்ல வேலை தெரியாத என்ன நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? எடுத்து ட்ரெயின் பண்றது தானுங்க. அப்ப இவங்களுக்கும் வேலை கொடுத்து தான் ஆகணும். ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல. இப்ப ரெடி டு லேர்ன் போய் என்ன சொல்றது, சேலரி கம்மியா இருந்தா லேர்ன் பண்ற ஆட்டிடியூட் வேணும். அந்த லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். சரி, நீங்க இப்ப ஒரு வருஷம் நான் ஃப்ரெஷரா நீங்க சொன்ன மாதிரி 5,000 சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒர்க் பண்றேன். ஒரு ப்ரொவிஷன் பீரியட் ஒரு 3 மாசம் 6 மாசம் சொல்றாங்க. 6 மாசத்துக்கு எனக்கு சம்பளம் எவ்வளவா இருக்கும்? வந்து மெயினா வந்து எடுத்தோனையும் வந்து ப்ரொபேஷன் 6 மாசம் அப்படி இருக்காது. ட்ரைனிங் பீரியடே வந்து either மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இல்ல அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினி இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ட்ரெயினி எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 year ட்ரெயினியா தான் வச்சிருப்பாங்க. அந்த 1 yearல அவங்க எவ்வளவு கத்து பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ப்ரூவ் பண்றாங்களோ இல்ல அப்ப வந்து அந்த 1 year முடிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல டெசிக்னேஷன் கிடைக்கும், சேலரியும் நல்ல சேலரி. இல்ல எனக்கு ஓகே. இப்ப இந்த ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தையா நாங்க பாக்குறோம். ஏன்னா நீங்க கம்பெனில வந்து சம்பளம் அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி தருவோம்ப்பா அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ஸ்கில் தான் கம்பெனி வச்சிருக்குது? எதை பர்ஃபார்மன்ஸ் சொல்லுது கம்பெனி? அதாவது அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறோம்னு வைங்களேன். ஸோ அந்த ஒர்க்கை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி எப்படி போகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 100% வந்து நிறைய பேர் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க.
ஸோ அந்த 100% மேல எஃபர்ட் போட்டு நிறைய அதுக்கு மேலேயும் எஃபர்ட் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து 10% 20% பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு சும்மா அப்படியே உட்காந்துட்டு போறவங்களும் இருக்காங்க. சும்மா உட்காந்துட்டு போறவங்களுக்கு விட நல்லா பண்றவங்களுக்கு நல்ல ஹைக் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு பையன் ஃப்ரெஷரா நான் ஜாயின் பண்றேன் கம்பெனிக்குள்ள. தம்பி உனக்கு 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட், 1 வருஷத்துல நீ இதெல்லாமே நீ பண்ணிட்டேன்னா நீ நல்லா வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க அந்த கேண்டிடேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுமா கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்துனே வந்து தனியா இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ற கூட மாட்டாங்க. ஸோ ஒரு அந்த கம்பெனில இருக்கிற ஒரு சீனியர் ஸ்டாஃப் கீழே அவங்களோட சூப்பர்வைஷன்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. டே டு டே அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அந்த சீனியர் ஸ்டாஃப் மானிட்டர் பண்ணுவாங்க. ஏதாவது அவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்து கொண்டு போவாங்க. கூடவே இருந்து கைட் பண்ணுவாங்க. ஒரு மென்டரிங் மாதிரி கைட் பண்ணி கொண்டு போவாங்க. செகண்ட் திங், அவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு 3 months வைங்களா, 3 monthsக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் பண்ற ஆரம்பிக்கிறப்போ இவங்க அந்த 3 மாசமா கத்துக்கிட்டது வந்து அங்க வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க சக்சஸா வராங்கங்கறத கண்டிப்பா பார்ப்போம். ஓகே, இதை வச்சுதான் நீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஸ்கேல நீங்க வைக்கிறீங்க. ஓகே, ஒரு 3 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஒரு இன்ஜினியரா. உதாரணத்துக்கு நம்ம சேனல் இருக்கறனால ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ டிபார்ட்மெண்ட் கியூசிலியோ டிசைன்ல எதுவும் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய இன்னைக்கு சினாரியோல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? இப்போ 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டுக்கு சேலரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் போகும்போது எப்பவுமே சேலரி ஒரு மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கேண்டிடேட் நல்லா இருக்காங்க அப்படின்னா கரண்ட் என்ன சேலரியில் இருக்காங்களோ அதுல இருந்து ஹைக் எவ்வளவு பர்சன்டேஜ் ஹைக் இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ்ங்க. ஒரு சிலர் 20% கேட்பாங்க கேண்டிடேட். கம்பெனி என்ன பண்ணுவோம்னா லைக் நெகோஷியேட் பண்ணி நாங்க என்ன பண்ணுவோம்னா இன்டர்மீடியேட்டா வந்து அவங்ககிட்ட வந்து இவங்களையும் கொஞ்சம் இறங்கி வர சொல்லுவோம், கம்பெனியும் கொஞ்சம் மேலே ஏறி வாங்க, இந்த சேலரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டா இருப்பாங்கன்னு சொல்லி 2 பேர்த்துக்கும் மியூச்சுவலா ஒரு அமௌண்ட்ல வந்து. ஓகே, ஸோ ஜென்ரலா எவ்வளவு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியா பார்த்து சொல்ற பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்குது? 5 to 20% வரைக்கும் போகும். 20% வரைக்குமே போகுது. இந்த 50% ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தா 40,000 எனக்கு பண்ணல. அது கம்பெனி எனக்கு கொடுக்காதா? கொடுக்காது. எனக்கு நிறைய பெரிய திறமையெல்லாம் இருக்குது ஐயா, அதெல்லாம் கரெக்டா கொடுக்காதா? கண்டிப்பா கொடுக்காது. அதாவது இப்ப நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இருக்காங்க, ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு 20% என்ன 30% ஹைக் கேட்டா கிடைக்கும். ஓகே, அது வந்து போகக்கூடிய கம்பெனி சைஸை பொறுத்து இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ல போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும், அவங்ககிட்ட வந்து ரொம்ப ஹை காஸ்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுவே ஒரு பெரிய லெவல் ஆஃப் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல போய் நம்ம அந்த பட்ஜெட் கேட்டா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பெனி அப்ரோச் பண்ணணும். சூப்பர். இப்ப இந்த சேலரிங்கிறதுக்குள்ள வந்துட்டேன். இப்ப என்ன பஞ்சாயத்துனா, இந்த நிறைய ஐடி காரங்களாம் எங்க பசங்களாம் பார்த்து கம்பெனியில நாங்க பேசும்போது எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு வந்து ஒரு 3.5 CTC அப்படிங்கிறாங்க. உண்மையாவே இந்த சிடிசினா என்னங்கய்யா? சிடிசினா காஸ்ட் டு கம்பெனிங்க. அது ஓகே, அது சிடிசில வந்து என்ன இன்க்ளூடட் அப்படின்னா உங்களுக்கு என்டையர் சேலரி வந்து இப்ப பிஎஃப் இஎஸ்ஐ கிராஜுவிட்டி எல்லாமே பிடிக்கிறாங்க இல்லங்க, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்ல, நாங்க கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ல இருந்து எல்லாமே இன்க்ளூடட் தான் சிடிசி. அது வந்து வருஷத்துக்கு தான் சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு காஸ்ட் வந்து கம்பெனி செலவு பண்ணுது அப்படிங்கிறது. இப்போ நான் இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னா என்னுடைய சேலரி இந்த சிடிசில இருந்து பர்சன்டேஜ்ல காட்டுவாங்களா, இல்ல என் கைக்கு வர சம்பளத்தை வச்சு பர்சன்டேஜ்? சிடிசியும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனி ஒரு சில கம்பெனிஸ் வந்து சிடிசி பார்ப்பாங்க, ஒரு சில கம்பெனிஸ் வந்து சிடிசி கான்செப்ட் இல்லாம ஆனுவல் சேலரிங்கிற கான்செப்ட்ல இருக்குது அந்த சேலரி பார்ப்பாங்க. சரி, இப்போ நான் எப்படி இருந்தாலும் நீங்க ஆஃபர் லெட்டர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே ப்ரூஃபா கொடுப்பீங்க. ஓகே, இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு இருக்காங்க இல்லையா, இந்த ஆஃபர் லெட்டர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்போ ஒரு கம்பெனில நான் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பா எனக்கு ஆஃபர் லெட்டர் இருந்தா தான் நான் கன்ஃபார்மா அந்த கம்பெனில ஜாயின் பண்ற மாதிரி அர்த்தமா, இல்ல அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல போய் ஒர்க் பண்ணலாமா? ஆஃபர் லெட்டர் வந்து ஒரு பேசிக் டாக்குமெண்ட் மாதிரி, நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி, அது இருந்துட்டா பெட்டர் எப்பவுமே ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. ஆஃபர் லெட்டர் கேட்டு வாங்கிட்டா அவங்களுக்கும் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து அவங்களோட லோன் போறாங்க இல்ல வேற கம்பெனி அப்ளை பண்ணும்போது இந்த ஆஃபர் லெட்டர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா இருக்கும். ஓகே, அதனால ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுக்கணும். இந்த சேலரி ஸ்லிப்னு ஒன்று இருக்குது இல்லையா, நீங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கொடுக்கறது இல்ல, கேட்டாதான் கொடுக்குறாங்க. பட் இது உண்மையாவே கரெக்டா கொடுக்கணுமா? ஒரு மந்த் ஆன் மந்த் சேலரி ஸ்லிப் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணுங்க. இது கொடுக்கலன்னா நான் போய் கேட்கலாமா? கேட்கலாம். கேட்டு பே ஸ்லிப் எங்களுக்கு சேலரி ஸ்லிப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்ககிட்ட வாங்கலாம். ஓகே, அது வாங்கலாம், தப்பு கிடையாது. அது தேவைப்படுறது. ஏன்னா லோன்லாம் போனா சேலரி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி ஏதாவது ஹெல்ப் வேணும், பேங்கிங் போறாங்க அப்படின்னா பே ஸ்லிப் கேட்பாங்க.
ஆமா அதே மாதிரி வேற கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது லாஸ்ட் 3 months ஒரே பே ஸ்லிப் கேட்பாங்க. ஆமா ஆமா சோ இதெல்லாம் மஸ்ட். ஓகே, ரிலீவிங் லெட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஒரு ஆள் வெளிய வரும்போது. ஆமா, ரிலீவிங் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனில எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிபிகேட் அது. ஸோ ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் ப்ரூஃப். நம்ம வந்து பேசிக்கா அந்த ப்ரூஃப் இல்லாம எடுத்துட்டோம், அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இல்லாம எடுத்தோம்னா அவங்க 2 years ஒர்க் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுல்ல. சரி, இப்போ நீங்க வந்து ஒரு கேண்டிடேட் நான் வர்றேன் உங்கள்கிட்ட, நான் வந்து சார் இது மாதிரி நான் இன்ஸ்டியூட் தான் வச்சிருக்கிறேன் இப்போ கரண்டா, பட் என்னன்னா நான் உங்கள்கிட்ட வந்து நான் இது மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு 30 வருஷமா குப்பை கொட்டியிருக்கேன், 20 வருஷமா நான் கம்பெனியில் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் நடிச்சு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணி ஓகே பண்ணிடுவீங்க? இன்டர்வியூ பண்ணி ஓகே பண்ணாலுமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்னு ஒன்று பண்ணும்போது அதெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். என்ன ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து எங்க ஒர்க் பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனில என்கொயரி பண்ணலாம். பண்ணா அவங்களும் டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, மெயினா பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் எல்லாம் எடுக்கிறது. ஆமா, நான் அது என்ன ஆக்சுவலா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இப்ப நானே டைரக்டா கால் பண்ணி கேக்குறேன், அதுக்கு தனி ஒரு மெயில் வந்து ஃபார்மேட்ல கொடுத்துருவாங்க. அவங்க மெயினா கம்பெனிஸே அப்ரோச் பண்ணுவாங்க, இல்ல ஒரு ஏஜென்சி மூலியமா பண்ணுவாங்க. சோ அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருந்தது, அவங்க பிஹேவியர் எப்படி இருந்தது, சோ அவங்களை திருப்பி கம்பெனி ரீஹையர் பண்ணுமா, என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க, எத்தனை வருஷமா அங்க ஒர்க் பண்ணாங்க, என்ன பொசிஷன்ல இருந்தாங்க, என்ன இவங்க கேண்டிடேட் கொடுத்துருக்க டேட்டாவும் கம்பெனி கொடுக்குற டேட்டாவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் தான். சரி, இப்போ ஒரு கம்பெனிக்குள்ள எம்ப்ளாயா நான் எம்ப்ளாயரா உள்ள போறேன் அப்படின்னா, வேலைக்கு உள்ள போறேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்சூரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது என்ன இன்சூரன்ஸ் அவங்க போட்டு தருவாங்களா, என்ன விசேஷம் அது? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு இன்சூரன்ஸ், இன்னொன்னு இஎஸ்ஐ. 21,000 less than or equal to 21,000 salary இருக்கவங்க இஎஸ்ஐ போய். இந்த 21,000 சேலரிங்கிறது இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் சேர்த்து கணக்கு வைக்கணுமா, இல்ல கிராஸ் salary 21,000 குள்ள இருந்தது அப்படின்னா less than or equal to 21,000 இருந்தா அவங்க இஎஸ்ஐ எலிஜிபிள். இப்ப 10 எம்ப்ளாயிஸ் மேல இருக்கிற கம்பெனிஸ் மேக்ஸிமம் எல்லாம் இஎஸ்ஐ போயிருவாங்க. ஓகே, சோ இஎஸ்ஐ இருந்தது அப்படின்னா அவங்க இன்சூரன்ஸ் போக தேவையில்லை. சோ இப்ப இஎஸ்ஐக்கு 21,000 மேல இருக்கவங்க இஎஸ்ஐக்கு எலிஜிபிள் இல்லாதவங்களுக்கு கம்பெனி வந்து குரூப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரொவைட் பண்ணணுமா? பண்ணணும் கம்பல்சரியா பண்ணணும். ஏன்னா ஒரு நம்ம கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் நம்ம தான் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும். நம்ம எவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு எம்ப்ளாயிஸ் நம்ம கிட்ட ரொம்ப வருஷம் இருப்பாங்க. ஓகே, சோ இந்த கேள்வி நம்மளோட ஒர்க்ல ஒரு எம்ப்ளாயிக்கு ஆக்சிடென்ட் அத கேட்க வந்தேன், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணிட்டு போய்க்கலாம். இன்சூரன்ஸ் இல்லைன்னா அப்புறம் கம்பெனி அந்த டைம்ல கையில இருந்து நம்ம ஹியூஜ் அமௌண்ட் போட்டு செலவு பண்றதுக்கு அந்த இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி. சரி, இப்போ நான் எப்படி ஒரு கேள்வி வரேன், இப்போ நான் கம்பெனில ஜாயின் பண்ணி 3 மாசம் ஆச்சு, எனக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க போட்டீங்க, திடீர்னு உங்களுக்கு டாடா காமிச்சிட்டு பக்கத்துல போய் ஜாயின் பண்ணிடுவேன், இந்த இன்சூரன்ஸ் எனக்கு அங்க வேலிடா இருக்கும்? வேலிட் இருக்காது. அப்படியா? ஆமா, அப்படியெல்லாம் இருக்குதா? கம்பெனி வந்து இவங்களுக்குன்னு போடுற இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் போடுவாங்க. 10 பேர்னா 10 பேர்த்தோட நேம், டேட் ஆஃப் பர்த், சேலரி இதெல்லாம் வச்சுதான் போடுவாங்க. இந்த எம்ப்ளாயி போயிட்டாங்கன்னா இந்த எம்ப்ளாயி அந்த மந்தோட ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா வர எம்ப்ளாயி அந்த அதுல ஆட் பண்ணிடுவாங்க. அது குரூப் இன்சூரன்ஸ்ல. அப்போ நான் வெளிய போயிட்டா இது செல்லாது. அதே மாதிரி இஎஸ்ஐல வெளியில போறாங்க அப்படின்னா அந்த இஎஸ்ஐ கோட வந்து அவங்க அடுத்த கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல பே பண்ண அமௌண்ட் அந்த கான்ட்ரிபியூஷன் அங்க கண்டினியூ ஆகுமா, வித்ட்ரா பண்ண முடியுமா, எதுவும் பண்ண முடியாது. இப்போ இஎஸ்ஐல கட்டனது பிஎஃப் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிக்கும். பிஎஃப் வந்து அப்படியே அங்கேயே தான் இருக்கும். ஓகே, சோ கம்பல்சரி நான் ஒரு வேலைக்கு போறேன்னா இஎஸ்ஐ இப்ப இருக்கிற கம்பெனில தான் வேலைக்கு போகணுமா, இல்ல அவங்களுக்கு பெனிஃபிட் அது? அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டா கொடுக்குறோம், அவங்க நம்மள ட்ரஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரமோஷன் என்னது? ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? ஆமா, எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. இல்ல அப்படி என்ன பெனிஃபிட் கொடுப்பீங்கன்னு கேக்குறேன் ஒரு கம்பெனிக்குள்ள இருந்து. ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பெனிஃபிட் கொடுப்பீங்க? இல்ல ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறீங்க. என்ன பெனிஃபிட் கொடுப்பீங்க முதல்ல சொல்லுங்க. பெனிஃபிட் வந்து என்ன கொடுப்பீங்க அப்படின்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா? இன்சூரன்ஸ் இல்ல, நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு மீடியா ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த கம்பெனி இந்த இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்கறது? அதான் சொல்றேன், போடணும் அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கே எஜுகேட் பண்ணதெல்லாம். இல்ல நீங்க கொடுத்தா அட்ரிஷன் ரேட் கம்மியாகுங்கறத நம்ம கம்பெனிக்கு எஜுகேட் பண்ணணும். கொடுத்தா என்ன ரேட் கம்மியாகும்? அட்ரிஷன் அப்படினா அட்ரிஷன் தான் எம்ப்ளாயிஸ் வேலையை விட்டு போறாங்க தெரியுமா, அதத்தான். அப்ப இவங்க இஎஸ்ஐ பிஎஃப் கொடுத்தா வேலையை விட்டு போக மாட்டாங்க. இஎஸ்ஐ பிஎஃப் மட்டும் கிடையாது, பெனிஃபிட்ஸ்ங்கிறது இஎஸ்ஐ பிஎஃப் மட்டும் கிடையாதுங்க. ஆனுவல் இன்சென்டிவ் மாதிரி ஒண்ணு, சரி, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறீங்க, இஎஸ்ஐ பிஎஃப், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது போக வந்து வேற என்ன வேணும்? சொத்து, அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, காது குத்து வைக்கிறது, அதெல்லாம் வேண்டாம், எல்லாமே நாங்களே பண்ணி. அவங்களுக்கு ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன், அப்பப்ப வந்து எம்ப்ளாயிஸ் வெளியில கூட்டிட்டு போய் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி மூவி கூட்டிட்டு போய். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நான் கம்பெனி நடத்த முடியாது. ஒரு துண்டா கமத்திட்டு ஜாலியா அப்படிலாம் கிடையாதுங்க. கம்பெனியும் ரன் பண்ணணும், பிளஸ் நம்மளுக்கு இருக்கிற எம்ப்ளாயிஸையும் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ப்ராப்பர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா தான், வருஷத்துக்கு ஒருக்கா இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கொடுத்தோம்னா தான் இருப்பாங்க.
இல்ல அப்படி இருந்து அவன் என்ன வேலை சாதிக்கிறான்? அவன் வேலையே செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு இத்தனையும் என்ன செய்ய சொல்றீங்க? அடிக்கிறவங்களுக்கு நீங்க இந்த இன்கிரிமெண்ட் கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு ப்ராப்பரா வேலை செய்யறவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பீங்க. ஐயா நீங்க கம்பெனிக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸே வேறங்க ஐயா. சரியா? இவங்க வந்து கூட்டா நின்று தனித்தனியா பேசுவாங்க, கும்பலா பேசுவாங்க, நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. வேலையில எந்த வேலையும் உருப்படி அதை செய்ய மாட்டாங்க. ஏங்க அதுக்கு தானே சூப்பர்வைசர் மேனேஜர் நோட் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலை? அவங்க வேலை செய்ய வைக்கிறது தானே அவங்க வேலை. அவங்களே வேலை செய்யாம இருக்கிறதா? அப்ப வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பர் மேனேஜர் ப்ராப்பர் சூப்பர்வைசர் போடணும். இதெல்லாம் சரி, இது பெனிஃபிட். இதுதான் ஹெச்ஆருக்கு வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன் மேனேஜர் கேள்வி கேட்கறது ஹெச்ஆர் தான் கேட்கணும். ஐயா நீங்க சொல்லலாம் பார்த்தா எல்லா கம்பெனிலும் ஹெச்ஆர்னு தனியா ஒரு ஆள் எடுத்து வைக்கணும் போலயே. கண்டிப்பா ஹெச்ஆர் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கிற கம்பெனில ப்ராப்பரா எம்ப்ளாயீஸ மானிட்டர் பண்ணி அந்த எம்ப்ளாயீஸுக்கு தேவையானதையும் ப்ராப்பரா பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு என்ன சொல்றது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு உள்ள ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ங்கிறது. நம்ம கம்பெனில ஹெச்ஆர் போட்டுடலாமா? என்ன தம்பி போட்டுருவோமா? ஹெச்ஆர் போறோம்டா நம்ம கம்பெனில. எங்க கம்பெனில ஒரு ஹெச்ஆர் போட்டுடலாங்க. உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே இல்ல ஒரு 2 மணி வரைக்கும் தான் வேலை இருக்கும். மீதி நேரம் வந்து என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயீஸ் எப்படி ப்ரொடக்டிவா கொண்டு போகணுங்கிறத யோசிச்சு அந்த வேலையை பார்க்கணும். ஓ அவங்களோட டெஸ்க் ஜாப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி நேரம் எம்ப்ளாயீஸ் சைடு எப்படி இன்னும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணணும் அவங்க அப்படிங்கறதுக்கான. ஆமா அது உனக்கு வேலை இருக்கு. இப்ப வந்து எம்ப்ளாயீஸ்ல யாரு இந்த வாரம் இல்ல இப்ப உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு தெரிஞ்சுக்க முடியாது. நாள் கணக்கா உட்காந்து பேசதான் தெரியும். அவங்க வந்து ஒரே நாள் உங்க எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. டே டு டே பழகத்தான் அப்படியே தெரியும் உங்களுக்கு. இப்ப ஹெச்ஆரோட வேலை கம்பெனிக்குள்ள இவ்வளவு இருக்குதா? அவங்க இவ்வளவு பண்றாங்களா? ஐயோ ஹெச்ஆருக்கு ஊர்பட்ட வேலை இருக்குங்க. இப்ப கார்பரேட் எல்லாம் இப்போ பெரிய கம்பெனிஸ் எல்லாம் போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், தலை பிச்சுக்கும். எனக்கு எல்லாம் சம்பளம் போட்ட டைம்ல எல்லாம் ஒரு நாளைக்கு 300-400 ஃபோன் கால் சர்வசாதாரணமா வரும். சம்பளம் எனக்கு கம்மிட்டு இல்ல, ஜென்ரலா குவரி தமிழ்நாடு சைடு ஃபுல் எம்ப்ளாயிஸ் பாத்துட்டு இருந்தேன். ரீட்டைல் குரூப்ல ஃபுல்லா அவங்களோட ரிலையன்ஸ் குரூப் கம்பெனிஸ் எல்லாமே பாத்துட்டு இருந்தேன். கார்பரேட் எம்ப்ளாயீஸும் கேட்பாங்க கூப்பிட்டு குவரி, ஸ்டோர் எம்ப்ளாயீஸும் கேட்பாங்க. நம்ம குவரிக்கு பதில் சொல்லியே எனக்கு டைம் ஆகாது. ரெண்டாவது சம்பளம் போட்ட டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் மண்டை பிச்சுக்கும். எனக்கு சம்பளம் கம்மியா வந்திருக்குது, பே ஸ்லிப்ல இவ்வளவு கம்மியா வந்திருக்குது கொஸ்டின் பண்ணி தள்ளுவாங்க. நம்ம அந்த பே ஸ்லிப் எடுத்து பார்த்தா உங்களுக்கு இதுதான் இதனாலதான் கம்மியா வந்திருக்கு, நீங்க அட்டெண்டன்ஸ் அப்டேட் பண்ணல, ஏன் அப்டேட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அதை கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் சொல்லணும் உங்களுக்கு, ஓ இதனாலதான் உங்களுக்கு கம்மியா வந்திருக்குது, இது அப்ரூவ் ஆகல, டிராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஏன் அப்ரூவ் ஆகல, இதனால டிராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்ரூவ் ஆகல. சரி இப்ப நான் அப்படியே உள்ள கதைக்குள்ள வர்றேன். சரி என்னன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே இன்னைக்கு இல்ல சினாரியோல 15,000 சம்பளம் சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதா? மனசாட்சி இருக்குங்க. ஒரு சின்ன லெவல் கம்பெனிக்கு போனாங்க அப்படின்னா 15,000 தான் கொடுக்க முடியும். அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ், பெரிய செயின் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி போனா அங்க சேலரி அதிகமா கிடைக்கும். ஆனா வந்து என்ன சொல்றது, ஃப்ரெஷர்ஸ் வந்து ட்ரெயினியாத்தான் எங்க போனாலும் எடுப்பாங்க. சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ட்ரெயினியாத்தான் மேக்ஸிமம். இல்ல நீங்க 15,000 ஒரு கம்பெனி 15,000 கூட பரவாயில்லைங்க. நீங்க சொல்றது கூட சில கம்பெனி எல்லாம் இன்னுமே 10,000 தரேன் 12,000 தரேன் சொல்லுவாங்க. 10,000-12,000 சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட பேசும்போது நான் உங்ககிட்ட சொல்லுவேன் 10,000-12,000 யாரும் வர. இல்ல அப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வராதா? நான் அவங்களோட கம்பெனிட்டே நான் சொல்லுவேன் 10,000-12,000 யாரும் வரமாட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், 15,000 நாங்க யாரும் வரமாட்டாங்கிறேன். எங்களுக்கு 20,000 சம்பளம் கொடுத்தாதான் என்னங்கிற உங்களுக்கு 15,000 ஆள் வருவாங்க. அதாவது எப்படின்னா டெலிகாலிங் ஜாப். நான் சொல்றது இன்ஜினியருக்கான ஒரு ஜாப். நான் இன்ஜினியரிங் படிச்சு வச்சிருக்கேன். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வர்றேன். இது இல்லாம கோர்ஸ் படிக்கிறேன், அதை படிக்க வேலையை கத்துக்குங்க. வேலையை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சும்மா வேலையை கத்துக்க 4 வருஷம் இன்ஜினியரிங் சும்மா படிச்சு வந்தோமா? நாங்க எதையுமே கத்துக்காம எங்களுக்கு பாஸ் சும்மா போட்டு கொடுத்துட்டாங்களான்னு கேக்குறேன். ஏங்க நீங்க படிக்கிறதுல கத்துக்கிறதுங்கிறது வேற, வேலை செய்யும் போது அங்க உள்ள போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது வேற. அப்ப வந்து காலேஜ்ல வந்து சரியா இல்ல அப்ப காலேஜ்ல சரியா சொல்லி கொடுக்கல எங்களுக்கு. அதானே காலேஜ்ல சொல்லி கொடுக்கலங்கிறது இல்ல. அதாவது இப்போ ஒரு MBA ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். MBA ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ்ல படிக்கிறது 100% வந்து அப்படியே போய் ஜாப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா 5% இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. வேற எதுவுமே இருக்காது. அங்க போய் ஜாப்ல வரும்போது உங்களுக்கு எல்லாமே புதுசா. நீங்க MBAல என்னமோ பண்ணுங்க. நாங்க இன்ஜினியரிங்ல வந்து நீங்க கத்துக்கிறது பிராக்டிகலா கத்துக்கிறது ஒரு சிலது இங்க ஒரு 30% உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்புறம் என்ன எனக்கு நான் தான் படிச்சு வரல, எனக்கு 20,000 கூட சம்பளம் கொடுக்காம என்ன கம்பெனி வச்சுக்கிறீங்க? நீங்க ஒரு ப்ரொடக்ஷன்ல போய் மிஷின்ல ஒர்க் பண்றீங்க. அந்த மிஷின் ஆபரேட் பண்ணி அந்த குவாலிட்டி அவுட்புட் எல்லாம் ப்ராப்பரா கொண்டு வரணும். அது எடுத்தோடனே உங்களால ஒரே இதுல கொண்டு வர முடியுமா? பண்ண முடியாது. அது வந்து அந்த ஜாப்ல இப்போ ஒரு வேலை எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு புஷ் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா. அந்த புஷ் இன்னைக்கு நீங்க 1 மணி நேரத்துல ஒரு புஷ் பண்ணுவீங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 1 மணி நேரத்துல 2 புஷ், அப்புறம் 3 புஷ், 4 புஷ்னு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். சரிங்கயா, நீங்க அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக சம்பளம் கொடுங்க.
பேசிக் சம்பளம் எனக்கு 20,000 ரூபாய் கொடுத்தா எனக்கு குறைஞ்சா போயிருவீங்கன்னு கேக்குறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனிங்க. சைஸ் ஆஃப் த கம்பெனி பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஒரு சின்ன லெவல் ஆஃப் கம்பெனில 5,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னா அதை விட ஒரு இப்ப எப்படி சொல்றது, ஐயா 5,000 கொடுக்குற கம்பெனிட்ட நான் டைரக்டா கேள்வி கேட்கறேன். 15,000 சம்பளம் கொடுத்து அவங்களோட காஸ்ட், கம்பெனிக்கான காஸ்ட் அவ்வளவுதாங்க. கம்பெனி வந்து எந்த லாபமும் சம்பாதிக்காம இவங்க சொல்றது சின்ன சைஸ் கம்பெனிக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் கம்பெனிக்கு போகும்போது அவங்க 20,000 ரூபாய் எங்க பெரிய லெவல் கம்பெனிகள் தான் போனாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேள்வி துரத்து விட்டுறாங்க. அது வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க ஒரு டைம், ட்ரெயினியா எடுத்து போட்டு. எனக்கு ட்ரெயினியே பிடிக்கலங்கிறேன். என்ன வார்த்தை அது ட்ரெயினின்னு? நான் படிச்சுதான் வர்றேன், அப்புறம் எனக்கு ட்ரெயினியா ஃப்ரெஷர்னா ட்ரெயினி தாங்க கான்செப்ட். படிச்சுட்டு வந்தவங்க அது நீங்க சொல்ற ட்ரெயினி வந்து இந்த நாப்ஸ் நீம் அந்த மாதிரி ட்ரெயினி கிடையாது. படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷரா போறாங்க இல்லங்க, அது வந்து உள்ள வந்து ட்ரெயினியா தான் எடுப்பாங்க. எய்தர் வந்து எப்படி சொல்றது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, இல்ல அப்படின்னா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேற மாதிரி ட்ரெயினி, டெக்னிக்கல் டீம் ட்ரெயினி அந்த ட்ரெயினி எடுத்துறோம். ஜிஇடி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படி எடுத்துட்டு அவங்க அந்த ட்ரெயினிங் பீரியட் வந்து ஒரு சில கம்பெனி வந்து 6 மாசம் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் 1 வருஷம் வச்சிருப்பாங்க. டிபெண்ட்ஸ் பார்த்தா. சரி, எனக்கு என்னன்னா இப்போ ஒரு கம்பெனில போய் நான் ஜாயின் பண்றேன், எடுத்தோடனே 15,000 சம்பளம் கொடுக்குறீங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளவு இன்கிரிமெண்ட் போட்டுருவீங்க? அதுதாங்க 5ல இருந்து 20%. 20% வச்சுக்கோங்களா. 20% எவ்வளவு ஆச்சு? இதுல 2,000, இதுல 3,000 ஜாஸ்தி வருது எனக்கு மாசம். வருஷம் வந்து உங்களுக்கு டோட்டல் சேலரி கால்குலேட் பண்ணுங்க. மாசத்துக்கு தான் நான் கணக்கு சொல்லுவேன். மாசம் 3,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆகும். ஒரு வருஷம் வேலை செஞ்சேன்னா மாசம்ல 15,000 வாங்கினா அடுத்த வருஷம் 18,000. நீங்க வேலையை கத்துக்கிறீங்க, ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றீங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு வெளியில ஒரு பெரிய கம்பெனிக்கு போகும்போது, அப்ப நான் ஃப்ரெஷரா எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னவங்க இப்ப எக்ஸ்பீரியன்ஸோட போகும்போது நம்மளை எடுத்துக்குவாங்கல்ல. வேண்டாம்னு சொன்ன கம்பெனி இன்னைக்கு அதே கம்பெனி இங்க இருந்து போகும்போது நீங்க ஒரு ஜாப் ஸ்விஃப்ட் அடிக்கிறீங்கல்ல, அப்ப வந்து நீங்க 40% ஹைக்கு இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு சில ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நல்ல பேக்கேஜ் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு சில பொசிஷனுக்கு அளவான இன்க்ரிமெண்ட். சரி, இன்னைக்கு சினாரியோல நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? இண்டஸ்ட்ரினா எப்படி கேக்குறீங்க? இப்ப கம்பெனிஸ்ல வந்து நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை, ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சி நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க வந்து என்ன ப்ராப்ளமா உங்களுக்கு கம்பெனி சொல்லுது அடிக்கடி? கம்பெனி சொல்றது ஒரு நிறைய ப்ராப்ளம் சொல்றது என்னன்னா, வர்றாங்க நிறைய பேர் வந்து வேலையே கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாம டைம் பாஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்காங்க. ஒண்ணு ஓகேங்களா, நான் என் சைட்ல இருந்து பிரச்சனை சொல்றேன். நான் இன்ஜினியர் சைட்ல இருந்து நான் ஒரு பிரச்சனையை சொல்றேன். என்னைய வந்து பாத்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுக்கிறாங்க, எடுத்துப்பட்டு என்னைய ப்ரொடக்ஷன்ல போய் வேலைக்கு விடுறாங்க. எதுக்குன்னு சிம்பிளா சொல்லிட்டுங்களா, இப்ப இதெல்லாம் தான் வந்து நான் எடுக்க போற கிளைண்ட் வர்றாங்க. எனக்குன்னு ஒரு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்க, அந்த கிளைண்ட்ஸ்ல டேர்ம்ஸ் பேசும்போது தெளிவா பேசி அவங்ககிட்ட எஜுகேட் பண்றது ஒண்ணு. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும். எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ப்ராப்பரா கொடுக்கணும். என்ன அப்படி மரியாதை கொடுத்துருவீங்க நீங்க? ஏங்க ஒரு எம்ப்ளாயியை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும். ப்ராப்பரான உங்களுக்கு என்ன வெத்தலை சலைக்கிற மாதிரி சொல்றீங்க? மனுஷனா மதிக்கணும். ஐயா மனுஷனை மதிக்க பண்றது கிடையாதுங்க. நிறைய கம்பெனி மனுஷனாவே மதிக்கிறது. அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல எல்லாம் இப்ப திருப்பூர் இல்ல என்ன மதிக்கணும்னு கேக்குறேன். நானே ஒரு ஸ்டூடெண்டாவே என்னதான் மதிக்க எனக்குமே தெரியாது. இல்ல ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு சுப்பீரியர் வந்து ஒரு ஒர்க் லோட் ஒன்று கொடுக்குறாரு. அது பேசும்போது ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்து கைட் பண்ணணும். அதை விட்டு சத்தம் போட்டு திட்டி இந்த மாதிரி எல்லாம் இல்லாம, அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து என் மனுஷனா மதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒர்க் டைமிங் ப்ராப்பரா ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கு மேல ஒர்க் பண்ணா அதுக்கான ஓடி கொடுக்கணும். நான் வர்றேன். இந்த என்ன ஒர்க் டைமிங், எவ்வளவு நேரம் ஒர்க் டைமிங் உண்மையாவே நீங்க கொடுப்பீங்க ஒரு கம்பெனில? இன்க்ளூடிங் லஞ்ச் டீ பிரேக்கோட 9 hours. லஞ்ச் டீ பிரேக்கோட 9 hours இருக்கணும். 9 மணிக்கு போனா 6-7 மணி வரைக்கும் இருக்கும். ஆமா, நீங்க வந்து இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு எடுத்து கொடுக்குறேன், கூப்பிடுறாங்க, இந்த எம்ப்ளாயி 6 மாசத்துல வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஏன் என்னன்னு அந்த கம்பெனில என்கொயரி பண்ணிட்டு இந்த கேண்டிடேட்டையும் கூப்பிட்டு பேசுவோம், எதனால போயிட்டாங்க. அப்ப அந்த கம்பெனி கூப்பிட்டு திருப்பி, ஏன் சார் ஒரு 9 hours பண்ண வேண்டியவங்களை 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்ய வைக்கிறீங்க, அவங்களுக்கு அதுக்கான ஓட்டியும் இல்ல அது நியாயமான கேக்குறேன். 12 மணி நேரம் ஓட்டியும் கொடுக்கல அப்படின்னா அவங்க ஓடி தான் வேற கம்பெனி போகத்தான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு புதுசா ஒரு எம்ப்ளாயி வர்றாங்க அப்படின்னா எடுத்தோனையும் டார்கெட்னு போட்டு நீங்க சேலரி ஹோல்ட் பண்றது, இன்சென்டிவ் ஹோல்ட் பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா எம்ப்ளாயி போகத்தான் செய்வாங்க. அவங்க ஒரு கம்பெனிக்குள்ள செட்டில் ஆகிறதுக்கு 3 மாசம் டைம் ஆகுது அப்படின்னா அந்த 3 மாசம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்தாகணும். ஸோ எடுத்தோனையும் நம்ம வந்து ப்ரெஷர் போட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பா தாங்க மாட்டாங்க. அவங்க செட்டில் டவுன் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணலினா ப்ரெஷர் போடணும். சும்மா போட்டு வேலை பண்றவனுக்கும் பிரச்சனை இல்ல. இவங்க வந்து வேலைக்கே போக மாட்டாங்க. ஆமா, வேலைக்கே போக மாட்டாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது? எனக்கு இருக்குங்க. இன்டர்வியூக்கு போறேன்றுவாங்க, காலையில போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்ப ரீசெண்டா இன்னொரு விஷயம் நடந்தது என்னன்னா, கிளைண்ட் ஆபீஸ் வாசல்ல பைக் நிறுத்திட்டேங்கிறாங்க. சரி உள்ள போய் அவங்கள போய் பாருங்க அப்படிங்கிறேன், அடுத்த ஒரு நிமிஷத்துல போன் ஸ்விட்ச் ஆஃப்.
ஏன் எதனால இந்த பிரச்சனை நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கேண்டிடேட்டுக்கு இப்ப எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுங்க. ஒரு வேலைக்கு போறோம், ஒரு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் வந்து அடுத்த கம்பெனிக்கு நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கருக்கடை வேணும். அந்த கருக்கடை யாருக்கும் கிடையாது. எதுக்குங்கிறேன், எனக்கு வேலைக்கே போக வேண்டாம். பெற்றவங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இவங்களுக்கு செலவு கொடுத்துறதா போச்சு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு அந்த கருக்கடை வரும்? சத்தாகடா எல்லாரும் பாக்குறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வேலை பேரண்ட்ஸ் வந்து அந்த இதை வந்து பேர்டன் வந்து பையன் பரவாயில்ல நம்ம சம்பாரிச்சோனாலும் பையனை சொபஸ்டிகேட்டடா வச்சுக்கலாம்னு நிறைய அந்த சைடு தான் ஸ்பாயில் ஆகிற காரணமே. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வேலைக்கு போய் ஆகணும்னு ஒரு போய் வேலையை கத்துக்கிட்டு ஐயா நீங்க இப்படி சொல்றதெல்லாம் என்னன்னா இப்ப வர்ற பசங்க எல்லாத்தையுமே நீங்க குத்தம் சொல்ற மாதிரி எல்லாரும் எல்லாம் இல்ல. ஒரு 75% வந்து வேலைக்கு போறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த 75%லயே ஒரு 25% எப்படி இருப்பாங்கன்னா கார்பரேட்டுக்கு தான் போவேன் வேலைக்கு. அதேதான் வந்து அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல போலாம், கார்பரேட்டுக்கு போலாம், ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துக்குவாங்க. வேலை உடனடியா கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ காலேஜ் முடிச்சு வர்றாங்க, இந்த ஆஃபர் லெட்டர் வந்துட்டேன். இந்த ஆஃபர் லெட்டருங்கிறதே ஒரு பெரிய ஸ்கேம் தான். ஓகே, இந்த ஆஃபர் லெட்டர் என்னன்னா இன்னைக்கு காலேஜஸ்குள்ள நான் காலேஜுக்குள்ள செமினார்லாம் போறதுனால சொல்றேன். காலேஜஸ்குள்ள நான் நிறைய பசங்கள்ட்ட கேட்கறது என்னன்னா கேம்பஸ்ல வந்து எடுத்துக்கிறாங்க ஆளு, காசம் எடுப்பாங்க. 40,000 சம்பளம் 30,000 சம்பளம் இந்த சம்பளத்துல எடுத்துடுறாங்க. சரிங்களா? ஆஃபர் லெட்டர் கொடுக்கறதே இல்லை. பட் யூ ஆர் செலக்டட், ஸோ வெயிட் வி வில் சென்ட் யூ ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுங்கிறது சொல்ல மாட்டாங்க. ஆஃபர் லெட்டர் இல்ல அப்படின்னா அடுத்த ஜாப் தேடிட்டு போலாமே. ஆஃபர் லெட்டர் இருந்ததுன்னா ஒரு சியூரிட்டிக்காக வெயிட் பண்ணலாம். ஆஃபர் லெட்டர் ஒரு கம்பெனி கொடுக்கல, வெயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணுங்கிறதுல அவங்க நம்மள எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க. இல்ல ஆஃபர் லெட்டர் சும்மா கொடுத்துட்டு நான் சொல்லும் போது கூப்பிடும்போது வாங்க அப்படி இல்ல. ஆக்சுவலி அது வந்து இப்போ பெரிய எப்படி சொல்றது, ஐடி செக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஆனா கால்ஃபர் பண்றதே 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான். அதான் கேக்குறேன். அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெயினியா உள்ள கூப்பிட்டு ஒரு பேட்ச் ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க தெரியுங்களா, அப்பதான் உள்ள கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் இந்த 1 வருஷம் அவங்களுக்கு டைம் வேஸ்ட். இவங்க அந்த கத்துக்கிற பீரியட் வேஸ்டா போகுது. நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து என்னன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேஷனுக்கு அது ரிலேட்டடா வேகன்சி வரும்போதுதான் உள்ள ட்ரைனிங்கே எடுத்து உள்ள பிளேஸ் ஆனா செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க, முன்னாடி பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கி அவங்க வேலைக்கே கடைசி வரைக்கும் போகாம இருந்தவங்களும் இருக்காங்க. சரி, இப்ப காலேஜே தாக்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். நிறைய காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆமா, சும்மா எல்லாத்தையும் இன்டர்வியூ வைக்கிறாங்க, செலக்ட் பண்றாங்க. ஆனா யாருமே அந்த வேலைக்கு போகவே இல்லை. அந்த கம்பெனிக்கும் யாருமே போகல, அந்த கம்பெனி யாருமே கூப்பிடல. உண்மையாவே இந்த சினாரியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையாவே இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நடக்குதா? நல்ல பெரிய காலேஜஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. இப்ப டோர் 1 டோர் 2 டோர் 3 அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இப்ப நம்ம காலேஜ் போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு என்கொயரி பண்ணுவோம், காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி. இப்ப நம்மளுக்கு உள்ள தெரிஞ்சு யாராவது முதல்லயே படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுங்களா, அவங்ககிட்ட என்கொயரி பண்ணோம்னா எந்த மாதிரி கம்பெனிஸ் வருது, அந்த கம்பெனி எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, ஸோ எத்தனை பேர் இது வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த கவுண்ட் எல்லாம் என்கொயரி பண்ணணும். பிளேஸ்மெண்ட் வருதா அப்படின்னு சரி போய் கண்ண மூடிட்டு சேர்ந்துடக்கூடாது. ஒரு சில பக்கமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாப் கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க தான் வருவோம்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வந்துருவாங்க பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம். செகண்ட் போறவங்க அதுக்கப்புறம் உள்ள கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 100% பிளேஸ் பண்ணிட்டு இருந்த காலேஜஸ் எல்லாம் நிறைய இருந்தது. இப்ப வந்து காலேஜஸ் பிளேஸ்மெண்ட் எப்படி போகுது அப்படிங்கறத விட வெளியில மார்க்கெட்ல ஜாபே டவுன். அப்படிங்கும் போது பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் டவுனா தான் இருக்கும் இந்த மாதிரி டைம்ல. ஓகே, பட் அந்த பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட்ங்கிறத பேரை வச்சு கண் படைப்பு நடத்துறது தான் நிறைய பக்கம் நடக்குது. ஸோ அது உங்களுக்கும் தெரிஞ்ச நிறைய பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. சரி, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு ஆள் அனுப்பிச்சு விடுறீங்கல்ல, அனுப்பிச்சு விடுறீங்க. இப்ப நீங்க வந்து என்ன அனுப்பிச்சு விடுறீங்கன்னு வச்சுக்குவோம். நான் கம்பெனிக்குள்ள போயிட்டேன், 3 மாசம் இருந்துட்டு கம்பெனிக்கு பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். கம்பெனில நீங்க காசு வாங்கியிருப்பீங்கல்ல? காசு வாங்கியிருந்தா அதாவது எப்படி அப்படின்னா 3 மாசத்துக்குள்ள வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஃப்ரீயா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஓ அப்படியா? ஆமா. அதுவே வந்து 3 மாசம் கழிச்சு வேலையை விட்டு போறாங்க அப்படின்னா எகைன் இட்ஸ் சார்ஜபிள். ஆனா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசா போனதில்லை. எப்படின்னா போறவங்க 1 மாசத்துக்குள்ளே போயிருவாங்க. ஒரு மாசத்துல ஓடிடுவாங்க. அது 1 மாசம் தங்கி இருந்துட்டு அந்த 1 மாசம் கழிச்சு கண்டினியூ பண்றவங்க கண்டிப்பா 1 இயர் கம்மியா போக மாட்டாங்க. ஏதாவது எப்படி போறாங்கன்னா ஏதாவது ஃபேமிலியில மெடிக்கல் சிச்சுவேஷன், எமர்ஜென்சி, பர்சனல் ரீசன்ஸ்னால போறவங்க இருப்பாங்க. அது ஓகே, அது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ். பட் இவங்க என்ன அதுவே பொய்யா சொல்லி கூட நிறைய பேர் வந்து கம்பெனி விட்டு ஓடி போயிருவாங்க. அந்த விஷயத்துக்குள்ள நடக்கும். இல்ல, ஓடி போறது ஒண்ணும். உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா கம்பெனிஸ் வந்து லீவ்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல ப்ராப்பரா. லீவுனா என்ன? எத்தனை லீவு தான் அப்படி கொடுக்கணும் ஒரு கம்பெனிக்கு? 9 நாள்
நேஷனல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வந்துரும். ஓகேங்களா. அது போக 12 நாள் சிக் லீவ், 12 நாள் கேஷுவல் லீவ், 12 நாள் பிரிவிலேஜ் லீவ். ஓ என்ன எல்லாத்தையும் லீவா கொடுத்துட்டீங்களா? ஏன்னா இத்தனை லீவ் கொடுத்தா நாங்க எப்ப வேலை செய்யறது? ஏங்க அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும், பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி. சரி நான் என்ன கேக்குறேன், எல்லாம் சரி கம்பெனி உண்மையாவே இத்தனை லீவையும் கொடுக்குதா? நிறைய கம்பெனி கொடுக்கறது இல்ல. ஒரு சில கம்பெனி இப்போ நான் ESIPF பண்ற கம்பெனிக்குள்ள பேசி வாங்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இவர் நம்ம சேர்த்துக்க வேண்டாம்டா, இவர் வேண்டாம்டா. இல்ல கம்பெனிக்குள்ள போனா அப்ப இல்ல என்ன லீவ் சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் 9 நாள் லீவ். 9 நாள் லீவ் அது ஓகே, கவர்மெண்ட் லீவ்ல வந்துரும். ஓகே அப்புறம் கேஷுவல் லீவ் 12 நாள், சிக் லீவ் 12 நாள், பிரிவிலேஜ் லீவ். இதெல்லாம் சம்பளத்தோட லீவ். சம்பளத்தோட இது எப்படி 12 12 36 பிளஸ் 9. இது வந்து நீங்க வந்து எப்படி அதாவது 12 12 12 நீங்க எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். 10 கேஷுவல் லீவ், 20 பிரிவிலேஜ் லீவ். அந்த அது ஓகே. என்னைக்கு 36 லீவ் 36 பிளஸ் 9 அப்படினா நான் நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பிரிவிலேஜ் லீவ்னு சொல்லி மாசத்துக்கு 2 நாள் கனெக்ட் பண்ணி 24 நாள் அதுல கொண்டு போயிருவாங்க. நீங்க ஒரு மாசம் வேலை செஞ்சு முடிச்சீங்கன்னா உங்க லீவ்ல 2 நாள் ஆட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அந்த பிரிவிலேஜ் லீவ் இப்ப எப்படின்னா இந்த லீவ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு கல்யாணம், அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி போறாங்க, இல்ல ஃபேமிலியில ஒரு கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்ப தேவையில்லையா அந்த லீவ்? கல்யாணம் மெட்டர்னிட்டி லோ அவங்கள கொண்டு வரது, அது பொண்ணுங்க பாக்கட்டா. ஃபேமிலி ட்ரிப் போவீங்க ஏங்க, ஃபேமிலி நீங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த பர்சனல் ஸ்பேஸ்ங்கிறது ஃபேமிலியோட வெளியில போறது, ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இது எல்லாரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எதுக்கு ஃபேமிலி? எங்க போய் ஃபேமிலியோட போறாங்க? பசங்களோட பேச்சுலரா போறாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க வந்து பேச்சுலரா போவாங்க. ரெண்டாவது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் என்ன சொல்றது, அவங்க அப்பா அப்பாவோட போவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க, எங்கேயோ போறாங்க. அது உங்களுக்கு என்ன வந்தது? அது அவங்களோட பர்சனல் விஷயம், அதை நீங்க கேட்க தேவை. அது இல்லைங்க, இத்தனை நாள் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா 1.5 மாசம் வருஷத்துல லீவே போயிடுது. அவங்க எங்க லீவ்ல போய் யாரு கூட போனா என்ன, நம்ம கிட்ட வந்து வேலை ஒழுங்கா செய்யறாங்களா அதை மட்டும் பாருங்க. அதான பிரச்சனை. வேலை போட்டு வர்றாங்க, எங்க போறாங்க, யாரு கூட போறாங்கிறத நம்ம பார்க்க தேவையில்லை. கம்பெனிக்குள்ள ப்ராப்பரா கம்பெனிக்கு நான் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன். நீங்க துணியை போட்டு வரக்கூடாதுன்னா போட்டு வரக்கூடாது. ஃபார்மல்ஸ்ல வரட்டும், அது நான் சொல்லல. வேலை எப்படி பாக்குறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுங்கிற பாருங்க. அவங்க வெளியில லீவ் யாரு கூட லீவ்ல போறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இட்ஸ் தேர் பர்சனல் ஸ்பேஸ். we shouldn't enter into their personal space. சரி ஓகே. 1.5 மாசம் இந்த லீவ் கணக்குலயே போயிருச்சு. சரியா? அதுக்கு அப்புறமா சண்டே லீவ் வேற இருக்கு. சண்டே லீவ் இருக்குது. ஆமா, சண்டே வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 52 வாரம், 52 நாள் அதுல போயிருச்சு. நிறைய கம்பெனி 1.5 மாசம் இங்க கம்பெனிஸ் வந்து சனிக்கிழமை வர்க்கிங். ஓகேங்களா? சரி. அதுல 50% ஆஃப் தி கம்பெனி சனி ஞாயிறு லீவ் கொடுக்குற கம்பெனிஸே இந்த லீவ் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. சனி ஞாயிறு லீவுனா இது 50 இது 50 100 சனி ஞாயிறு இது ஒரு 45 வந்து இத ஃபாலோ பண்ணும்போது சனிக்கிழமை வந்து கம்பெனியை வச்சுக்கிட்டு லீவ், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வீக் ஆஃப் கொடுத்துட்டு இந்த லீவ் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அதுல என்ன நியாயம் இருக்குது? இல்ல எங்க 6 மாசங்க, இது ஒரு 1.5 மாசம், இது ஒரு 1.5 மாசம், 3 மாசம், 100 இது ஒரு 150 நாள். எங்க ஒரு வருஷம் 150 நாள் லீவே வருதுங்க சனி ஞாயிறு லீவ் விட்டா. நீங்க சனி ஞாயிறு லீவ் விட சொல்லல, சனிக்கிழமை லீவ் விடுற கம்பெனிஸே வந்து அதான் ஃபாலோ பண்றாங்க இதைய. ஓகேங்களா? அவங்களுக்கு அவங்களோட ஒர்க் டைம், இப்ப சனி ஞாயிறு லீவ் விடுறாங்க வைங்களா, காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். சரி, இப்ப நான் ஒர்க் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது சனிக்கிழமை நீங்க 9 மணி நேரம் வேலை செய்ய வைக்கிறீங்கல்ல, இங்க காலையில 10 மணிக்கு வர சொல்றீங்கல்ல, சாயங்காலம் 5 மணிக்கு விடுறீங்கல்ல, அதை என்ன பண்ணுங்கன்னா காலையில 9 மணிக்கு வர சொல்லிட்டு சாயங்காலம் 6:30 வரைக்கும் வைங்க ஆபீஸ. சனிக்கிழமை லீவ் விட்டு போங்க, இங்க வர்க்கிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓ ஓகே. அந்த மாதிரி வர்க் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அங்க நம்ம காம்பன்சேட் பண்றோம். அதாவது நம்ம லீவ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காம்பன்சேட் இங்க அவங்க அந்த வேலை கெடாத மாதிரி பார்த்து தான் கொடுப்போம். ஓகே. இல்ல ஒரு சில சொல்ற சினாரியோல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ்ல இருக்கவங்க 365 டேஸ் ஸ்டோர் ரன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வீக் ஆஃப் ஏதோ ஒரு நாள் வீக் டேஸ்ல கொடுத்துருவாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவே இருக்காது அவங்களுக்கு. ஆமா ஆமா, அது ஓகே. அது அக்செப்டபிள். பிசினஸ் டு பிசினஸ் மாறும் அது. அதே மாதிரி பட் எப்ப இருந்தா லீவ் வந்து வாரத்துல ஒரு நாள் கொடுக்கணும். சண்டே கம்பல்சரி. ஒரு வீக் ஆஃப் சண்டே கொடுக்க முடியலனா வீக் டேஸ் ஏதாவது ஒரு காம்பா பண்ணி கொடுத்துறணும். ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் எல்லா மீடியம் ஸ்கேல் கம்பெனிக்கும் இந்த ரூல் இல்ல. சண்டே வீக் ஆஃப் ஒன்னு, சண்டே லீவ் ஓகே. 36 நாள் லீவுங்கிறது எதுக்கு அப்படின்னா அவங்க மெடிக்கல்ல போனாவோ இல்ல அவங்க பர்சனல் ரீசன்ஸ், ஃபேமிலில ஏதாவது டெத் இல்ல மேரேஜ், இவங்க மேரேஜ் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணி இந்த லீவை கண்டினியூஸா 1.5 மாசம் எடுக்கலாமா? அதுலயுமே பாலிசிஸ் இருக்குது. கேஷுவல் லீவ்னா வந்து நிறைய நம்ம செட் பண்றதா, ஃப்ரேம் பண்றதா. அதாவது சிக் லீவ்னா மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. 3 நாளைக்கு மேல லீவ் போச்சுன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? மெடிக்கல் லீவ் வேணும்னா. கேஷுவல் லீவ் அப்படின்னா எப்படி வேணாலும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஒரு நாள் 2 நாள் கண்டினியூஸா எடுக்காம தனித்தனியா எடுப்பாங்க தெரியுங்களா, அப்ப கேஷுவல் லீவ் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் லீவ் போறப்ப பிரிவிலேஜ் லீவ் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து ப்ராப்பர் அப்ரூவலோட பிரிவிலேஜ் லீவ். அதே மாதிரி ப்ராப்பர் அப்ரூவலோட லாங் லீவ் போகணும். நீங்க அப்ரூவல் எடுக்காம லீவ் சொல்லாம எடுக்கிறீங்க அப்படின்னா
அது வந்து நீங்க லாஸ் ஆஃப் பே கூட போட்டு போலாம். சரி, இப்ப நான் இதை விட முக்கியமான இதுல இன்னொன்னு, நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயி ஒரு வாரமா போன் பண்ணி எடுக்கல, ரீச்சபிளே இல்ல, அந்த மாதிரி இருக்காங்கன்னா கம்பெனி டெர்மினேட் பண்றதுக்கே ரைட்ஸ் இருக்குது. நீ என்ன சொல்ற? சரி, இப்ப அதோட முக்கியமான ஒண்ணு, இப்போ நான் அவனை இப்போ கம்பெனில எடுத்துட்டேன், கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், சரியா, வந்து ஜாயின் பண்றான், 6, 7, 9 மாசம் இருக்கிறான். திடீர்னு என்ன பண்றான், இங்க இருந்து வெளியே போய் என்னோட காம்படிட்டர் கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது நீங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல கிளாஸ் போடுவீங்கல்ல, எதர் வந்து நிறைய கம்பெனிஸ் போடுவாங்க. அதாவது நீ இந்த கம்பெனி விட்டு வெளியில போய் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அவங்களோட கிளைண்ட்ஸோ வெண்டார் கிட்டயே ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நார்ம்ஸ் எல்லாம் நம்ம அப்பாயின்மெண்ட் லெட்டர் அது போட்டிருக்குது. போட்டதை வச்சு என்ன பண்ணுவீங்க? நீங்க அவங்களுக்கு லீகலாவே நோட்டீஸ் அனுப்பலாம். லீகலாவே நிறைய கம்பெனிஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்லங்க. இப்ப டேட்டாவை கம்பெனில இருந்து கிளைண்ட் டேட்டாவை எடுத்து வெளியில போச் பண்றவங்களுக்கு, இல்ல இங்க இருந்து எய்தர் கிளைண்ட் கிட்ட போயோ அவங்க வெண்டார்கிட்டயும் யார்கிட்டயும் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஜாயின் பண்ண, ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 1 இயர்க்குள்ள பண்ணுனா கம்பெனிக்கு வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிற ரைட்ஸ் இருக்குது. ஓ, கேட்டுக்கிட்டியா, பாத்துக்கிட்டியா, நல்லாவே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது சூப்பர் தான். இப்போ ஏன்னா இது அப்போ இதை வச்சுட்டு இன்னொரு பையன் வந்து இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு கம்பெனிக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, இப்போ வந்து ஒரு பையன் உங்ககிட்ட வர்றான், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட வர்றான் அப்படின்னா, அந்த பையன் உங்க கம்பெனிக்கு வர்றான்னா ஃபர்ஸ்ட் அவன் ப்ரீவியஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, இந்த பையன் உங்கள்ட்ட இருந்து இங்க இன்டர்வியூ வந்துட்டாங்க, இந்த பையன் நல்ல பையனான்னு சொல்லிட்டு ஓப்பனா நம்ம ஒரு மெயில் அனுப்புவோம் தெரியுங்களா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அதுலயே போட்டிருக்கோம், கேன் வி ஹையர் திஸ் கேண்டிடேட், ஏன்னா இவங்களை நாங்க ஹையர் பண்ணலாமா, இந்த கேண்டிடேட் வந்து இன் ஃபியூச்சர்ல உங்ககிட்ட வந்தா நீங்க ரீஹையர் பண்ணிக்கிறீங்களா, அவங்க ஒர்க் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாமே அந்த கொஸ்டின்ல இருக்கும். ஓ, அதெல்லாமே கேட்டுருவீங்க. ஏன்னா இப்ப ஒரு காம்படிட்டராகவே நான் இருக்கிறேன்னா, இப்போ எனக்கு ஆப்போசிட்ல இன்ஸ்டியூட்ல வச்சிருக்காங்க, காம்படிட்டரே இருந்தாலும் அங்க வேலை செஞ்சு ஒருத்தர் இங்க வர்றான்னா அதை எடுக்கிறத எத்திக்ஸா நான் பார்ப்பேன். ஏன்னா வேண்டாம், ஏன்னா அது அங்க ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கானா எனக்கு வேண்டாம். இல்ல அது அவங்க பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஃபீல்ட்லயே ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு ஃபீல்டுக்குள்ள தான் ஓகே. காம்படிட்டர்னு ஒன்று இருக்கு, காம்படிட்டர்னு வர்றதுதான் பிரச்சனை. எங்களுக்கு நிறைய பண்றாங்க கம்பெனிஸ் வந்து எடுக்காம இருக்கிற கம்பெனிஸும் இருக்காங்க. நிறைய பேர் ஓகே காம்படிட்டர் இருந்து வந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நல்லா பெனிஃபிட்டா இருக்கும்ல, அதனால கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே ஜென்ரலான ஒரு இது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நீங்க வந்து எந்த மாதிரியான ஜாப் கேட்டகரிஸ்ல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்ககிட்ட இப்போ இருக்கு, எந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க? நாங்க வந்து பெரிய லைக் எப்படி சொல்றது, கார்பரேட்ஸ்க்கு பண்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஓன் செட் ஆஃப் டீம் இருப்பாங்க. ஓகேங்களா, நான் ஃபோக்கஸ் பண்றதுல ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ் இருக்காங்க இல்லைங்க, ஒரு 100 எம்ப்ளாயிஸ், 150 எம்ப்ளாயிஸ், 50, 60, 10 இந்த மாதிரி சின்ன லெவல் ஆஃப் கம்பெனிஸ் தான் ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ எனக்கு வேகன்சிஸ்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனருக்கு இருக்குது, அக்கௌண்ட்ஸ்க்கு இருக்குது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனர் இருக்குது, அட்மினுக்கு இருக்குது, டெலிகாலிங் இருக்குது, எங்கிட்ட வாங்க, ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது, குவாலிட்டிக்கு இருக்குது, கேட் டிசைனர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டிங் ஆஃபீஸ்க்கு கேக்குறாங்க, ரிசப்ஷன் ஃப்ரண்ட் டெஸ்க்கு கேக்குறாங்க. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஓபனிங்ஸ் கிட்ட இருக்குதுங்க. சரி, ஓகே. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இப்போ கேண்டிடேட் உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். எந்த மாதிரியான கம்பெனிஸ் உங்களை அப்ரோச் பண்ணா உங்களுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுப்பீங்க? எனக்கு வந்து எப்படி இருக்கிற கம்பெனிஸ் இருந்தாலும் ஓகே, இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம இனிஷியலாவே வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த லீகல் கம்ப்ளைன்சஸ்னு ஒன்று இருக்குது ஹெச்ஆர்ல, ப்ராப்பரா நம்ம வந்து ஆஸ் பர் அந்த ஆக்ட் படி எல்லாம் ப்ராப்பரா நிறைய செட் பண்ணணும். அதெல்லாமே வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே அட்வைஸ் பண்ணி அவங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி கொண்டு போயிடலாம். ஒரு புதுசா ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் செட் பண்ணணும்னாலும் நம்ம அவங்களுக்கு ரெக்ரூட் பண்ணி அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் செட் பண்ணி அவங்க எம்ப்ளாயிஸ் அந்த ஹெச்ஆர் உள்ள இருக்கவங்களுக்கும் ட்ரெயின் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அது சூப்பர். கம்பெனிஸ் வந்து எப்படி இருந்த கம்பெனிஸ் இருந்தாலும் ஓகே, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கிற கம்பெனிஸ் வந்து நீங்க எனக்கு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்கனாலும் சப்போர்ட் பண்ணி தரலாம். இல்ல எனக்கு வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல நீங்களே அவுட் சோர்ஸ் பண்ணி ரன் பண்ணி கொடுங்கனாலும் அவுட் சோர்ஸ் பண்ணி ரன். நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கீங்க? நான் வந்து 2008ல இருந்து ஹெச்ஆர் ஃபீல்ட்ல எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணது 2008ல ஜாயின் பண்ணேன். நான் எனக்கு கம்பெனி ஆரம்பிச்சது 2019ல ஸ்டார்ட் பண்ணேன். ஓ சூப்பர். ஸோ அப்ப இருந்து கிட்டத்தட்ட ஒரு அப்படி பார்த்தாலும் ஒரு 16-17 வருஷம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே, ஹெச்ஆர்லயே. ஓகே, ஹெச்ஆர் வேலை ஒரு தலைவலியான ஒரு வேலை. ஓகே, சோ இப்போ கேண்டிடேட் பண்ணி பண்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்காது. யார லவ் பண்ணி ஹெச்ஆர் வேலையை லவ் பண்ணி ஹெச்ஆர் வேலையை லவ் பண்ணி. ஓகே, இப்போ என்னன்னா ஜாப் இன்னைக்கு லவ் பண்ணி பண்ணா அது வந்து உங்களுக்கு தலைவலியாவும் தெரியாது, போர் அடிக்காது. அதான் கஷ்டப்பட்டு வேலை செய்யாம இஷ்டப்பட்ட வேலை செய்யணும். அதானே, இஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இது நல்லா இருக்கு. அப்போ வந்து என்னன்னா
கேண்டிடேட்ஸ் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? கேண்டிடேட்ஸ் வந்து என்னுடைய ஆபீஸ் என்னோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம், இல்ல கூகுள் பண்ணா என் நம்பர் கிடைக்கும். நம்பர் இதெல்லாம் நாங்களே போடுவோங்க. இமெயிலுக்கு அவங்க ரெஸ்யூமை ஷேர் பண்ணலாம், இல்ல என்னோட வாட்ஸ்அப் அவங்க ரெஸ்யூமை ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு ரெஸ்யூம் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னாங்கன்னா நாங்க ஃபர்தரா பாத்துக்குவோம். அப்போதைக்கு எங்க வேகன்சி இருக்கோ அங்க அனுப்பிச்சிடுவோம். இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி நாங்களும் இன்டர்வியூலாம் வச்சு அவங்களுக்கு அங்க இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி முடிஞ்ச அளவு உங்களுடைய அப்ளிகேஷன் லிங்க் எது வச்சிருந்தாலும் கொடுங்க, அதே நாங்க போடுறோம். அதையும் நம்ம மக்கள் பசங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. பெட்டரான ஜாபா நீங்களே பார்த்து, தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அது சட்டத்தில் எது சிறந்ததோ. அதே மாதிரி எனக்கு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்லங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் கேண்டிடேட்ஸ் கொடுத்தாங்கன்னா பிளேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தரலாம். யாரை பார்த்து சொல்றீங்க? உங்களை பார்த்து தான் சொல்றோம். ஆமா, ஏன்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல நிறைய பேர் கேக்குறாங்க கேண்டிடேட்ஸ் வேணும்னு. சோ என்னன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், மிஷின் ஆபரேட்டர் உட்பட்ட வேகன்சிஸ் இருக்கு. நாங்க தான் போக மாட்டோம் அந்த வேலைக்கு, நாங்களே யாரையும் போக கூடாதுன்னு சொல்றோம். பட் என்ன பண்றது, ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர்றீங்க. டிப்ளமோ பண்ணவங்க போலாமே. டிப்ளமோ படிச்சு வந்தா நீங்க கேக்குறது, அவன் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க கம்பெனிக்கு பக்காவா, அவன் டேரக்டா ஓடி போயிடுறான். உண்மையாவே என்னன்னா லேபர் கேட்டகரி ஆள் கிடைக்க மாட்டேது. லேபர் கேட்டகரி சுத்தமாவே கிடைக்கும். நான் லேபர் கேட்டகரி பண்றதே கிடையாது நீங்க. அப்போ நம்ம எல்லாம் நீ வேலை இல்லாம இண்டஸ்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா ததிங்கிடத்த போட போகுது. கரெக்ட் தானே? ஓகே, சோ என்னைக்கும் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. சோ இது மாதிரி நிறைய தகவலை வந்து அப்பப்போ எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாங்க. முக்கியமா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஒரு 3 மாசம் லீவ் வந்துச்சு பாத்தியா, அந்த 150 நாள் லீவுங்கிறது ஆசம். சோ பாக்கணும், கண்டிப்பா பாக்கணும். பார்த்தா தான் இந்த 3 மாசம் லீவ் வேணும்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த லீவ் எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்களே லீவ் வேண்டாங்கிற காரணம் உங்க பாஸ் வந்து உங்களை அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு. அதனால வந்து நீங்க லீவே இல்ல, சண்டே கூட வந்து வேலை செய்ய நீங்களா ரெடியா இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. எல்லா பாஸுமே நீங்க அந்த இது ஆப்போனன்ட் கம்பெனிக்கு போறதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க கேளுங்க. இந்த மாதிரி நீங்க எடுக்கும் போது இந்த மாதிரி போறது எத்திக்ஸ்னு சொல்லி இருக்கீங்களா, இல்ல அந்த மாதிரி போக கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்களா அவர் கேட்கட்டும். நீங்க அதுக்கு ஏதாவது இல்ல, அது நான் என்னங்கறேன்னா அது நம்ம எதுவுமே அவ்வளவுதான் கரெக்டா தான் சொல்லி என்னன்னா போறவன நம்ம நிறுத்த முடியாது. அதே மாதிரி கம்பெனி என்ன வாங்குறீங்களா ரீட்டைல்ல, அதாவது ரீட்டைல் கடைக்குள்ள போய் வாங்குற மாதிரி போயிட்டு அவன் போன் நம்பரை வாங்கிட்டு வந்து அங்க இருந்து ஆளு தூக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து ஃபீல்ட்ல நடக்கக்கூடிய, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. போஸ்ட் பண்றது எம்ப்ளாயி போச்சிங்கிறது காமன். இப்போ எனக்கு ஒரு வேகன்சி இருக்குது, எனக்கு ஹெச்ஆர், எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல ஒருத்தன் ஒரு கம்பெனில வேலை செய்யறான், என் ஃப்ரெண்டு மூலியமா. அவன் என்ன பண்ணுவான், அங்க விட்டுட்டு இந்த கம்பெனிக்கு வா அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னை கூப்பிட்டு இந்த பையன் அருமையான பையன், இவனை எடுத்துக்கோ அப்படின்பா. அதெல்லாம் காமனுங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் எல்லா கம்பெனியும் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கங்க, அவ்வளவுதானே. ஆமா, அதாவது நீங்க டேட்டாஸ் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் லீகல் ஆக்ஷன் எடுத்தவங்க இருக்காங்க. எப்படின்னா அவங்க அந்த மெயில் அனுப்புவாங்க தெரியுங்களா, இது நிறைய பெரிய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா பென் டிரைவ் யூஸ் பண்ண முடியாது சிஸ்டம்ல, மொபைல் யூஸ் பண்ண, அந்த அளவுக்கு நீங்க செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபயர்வால் இது பண்ணுங்க சிஸ்டம்க்கு பண்ணிட்டு எதுவுமே போட முடியாது. இப்ப அருண் ஆபீஸ்ல பாருங்க வாட்ஸ்அப்பே ஆக்சஸ் பண்ண முடியாது, பர்சனல் வாட்ஸ்அப்பே சிஸ்டம்ல எல்லாம். அந்த அளவுக்கு பண்ணலாம். அதே மாதிரி நீங்க செக்யூரிட்டி சிஸ்டம் பென் டிரைவ் யூஸ் பண்ணது, மொபைல் போட்டு அதுல டேட்டா எடுக்கிறது, பர்சனல் மொபைல் கூட உள்ள லாகின் பண்ண முடியாது. ஆஃபீஸுக்கு தேவையான ஒர்க் பண்ணக்கூடிய சைட் மட்டும் வேலை செஞ்சா போதும், மற்ற அது எதுவுமே வேலை செய்யாத மாதிரி பண்ணீங்க அப்படின்னா டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்னா எடுக்க முடியாது. ஒரு சிலர் ஜிமெயில் எடுத்து ஜிமெயில் அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸ்ல இருந்து என்னென்ன மெயில் போகுதுன்னு சொல்லி பெரிய கம்பெனிஸ்ல ஐடி டிபார்ட்மெண்ட் ஒன்று போட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது சிஸ்டம்ல இருந்து வெளியில போற அவுட் கோயிங் மெயில் எல்லாம் சர்வர் மூலியமா அதுல புடிச்சிருவாங்க நிறைய. நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், விட மாட்டேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கபிலன், நைஸ் மீட்டிங் யூ.